ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வெஜ் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் குவிக்காகவும் ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெசிபிக்கு நான் ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 1, கொஞ்சமாக வெங்காயம், கேப்சிகம், கேரட் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஆலிவ்ஸ், ஒரே ஒரு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நான் எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறின பிறகு பச்சை மிளகா சேர்த்துட்டு அப்படியே வெங்காயமும் சேர்த்துருவோம். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம கேரட், கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம் இது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ ஆலிவ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட உங்களோட சாய்ஸ் ஆஃப் காய் ஏதாவது சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் எந்த சாஸும் இதில் ஆட் பண்ணல, அதனால தான் இது ரொம்ப ஹெல்த்தின்னு சொன்னேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நல்ல ஆப்டான ரெசிபி. நம்மளோட வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுல் எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த உப்பை கரைச்சிடுங்க. இப்போ 2 முட்டையை இதில் உடைச்சி எடுத்துக்க போகிறோம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டையை ரெடி பண்ணி வச்சுப்போம். ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சமாக ட்ரிசில் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிடுவோம். கொஞ்சமாக எண்ணெயை முட்டையை சுற்றி விட்டுடலாம். ஒரு சைடு முட்டை வெந்த உடனே அதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ 1/2 முட்டையில் நம்மளோட வெஜிடபிள்ஸை வைக்க போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணுமோ வைக்கலாம். நீங்கள் நிறைய கூட இதில் வச்சிடலாம். கிட்ஸ்க்கெலாம் நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு அப்படியே கூட கொடுத்துடலாம். அது மேலே சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் லிமிட்டாக தான் போடுறேன். இது ஏன் ஃபில்லிங் சொன்னேன்னா, சீஸ், முட்டை, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இந்த ஒரு 1/2 எடுத்து இது மேலே ஃபோல்ட் பண்ண போகிறோம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி தேவைப்பட்டால் மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் இந்த ஓப்பனில் ட்ரிசில் பண்ணிக்கலாம். வெஜ் ஆம்லெட் வித் சீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.